டே 14. இது வரைக்கும் இந்த பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. எல்லாருமே இந்த பிளேலிஸ்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு நல்ல சக்ஸஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா நல்ல காமெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கொடுக்குற டாஸ்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ அது சொல்கிறீங்க. தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி 8 o'clock வந்துடுது. என்னைக்காவது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுன்னா கூட கேட்குறீங்க, ஏன் மேடம் வீடியோ இன்னும் வரல, இன்னைக்கு வருதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ எந்தளவுக்கு நீங்கள்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். இன்னைக்கு நம்ம டே 14 பார்க்க போகிறோம். நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நாளைக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம், தெரிஞ்சவங்க இதோடைய ஆன்சரை வந்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பரவாயில்ல, சில பேருக்கு தெரியுது, சில பேருக்கு தெரியல. முதல்ல இதோட டிஃப்ரென்ஸை முதல்ல பார்த்துடலாம். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, டே 13. நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? யூசேஜ் ஆஃப் ஹேவ் ஹேஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம். அந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்லியிருந்தேன், பாஸ்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் என்ன வித்தியாசம், நம்ம ஏன் வந்து பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணாமல் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம் சில இடங்களில் நம்ம ஏன் பாஸ்ட் டென்ஸே யூஸ் பண்ணலாம், அதுக்கான டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, இங்கே பாருங்க, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது an action that is completed, நடந்து முடிஞ்சிடுச்சு. அப்போ நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டும் அப்படிதான், ஜஸ்ட் நோ ஒரு ஆக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா அப்போ நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல ஒரு டைம் லைன் இருக்கு. என்ன அப்படின்னா, பாஸ்ட்ல ஒரு விஷயம் ஆரம்பிச்சு அதோடைய இம்பாக்ட் இப்பவும் இருக்கு அப்படின்னா அப்போ நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். அது இன்னொரு டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. நம்ம இதே மாதிரி எல்லாம் பாஸ்ட்ல செய்ய முடியாது. ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து டயத்தை இன்சிஸ்ட் பண்ணும்போது, வென் யூ இன்சிஸ்ட் டைம், அதாவது நான் வந்து நேற்று அவரை பார்த்தேன், நான் வந்து 8 மணிக்கு சாப்பிட்டேன், போன வாரம் நாங்கள் அங்கே போனோம், அதே மாதிரி எஸ்டர்டே, லாஸ்ட் மந்த், லாஸ்ட் வீக், எஸ்டர்டே அட் 8 PM, அதே மாதிரி எல்லாம் நம்ம டயத்தை மென்ஷன் பண்ணி நம்ம சொல்லும் போது நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும் பாருங்களேன். இப்போ நான் வந்து போன வாரம் என்னுடைய தாத்தா பாட்டியை போய் பார்த்துட்டு வந்தேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஐ visited my grandparents last week அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், visited அப்படிங்கிறது verb. என்ன verb அப்படின்னா V2 verb. I visited my grandparents last week. இப்போ இந்த last week அப்படிங்கிறது தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் உடைய கீவேர்ட். லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர், எஸ்டர்டே, அதெல்லாம். இதே இப்போ நான் வந்து என்னுடைய தாத்தா பாட்டியை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லலாம்னா, I have visited my grandparents அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நான் என்னுடைய தாத்தா பாட்டியை பார்த்துட்டு வந்துள்ளேன் அப்படின்னு அர்த்தம், பார்த்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இதே போன வாரம்ங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க இதை வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல கொடுக்க முடியாது. நீங்க அதை எப்படி சொல்லணும்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். இது வந்து ஒரு ரூல். கிளியரா இருக்கா? ஐ ஹாவ் விசிட்டட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் லாஸ்ட் வீக் அப்படின்னா அது தப்பு. நமக்கு கிராமரே தெரியல அப்படின்னு நினச்சிப்பாங்க. நம்ம அப்படி பேசக்கூடாது. டயத்தை இன்சிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நேற்று நான் வந்து என் ஃப்ரெண்டை பார்த்தேன் அப்படின்னா ஐ saw my friend yesterday அப்படின்னு நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஐ ஹாவ் seen my friend yesterday அப்படின்னு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நான் என் ஃப்ரெண்டை பார்த்தேன் அப்படின்னா ஐ ஹாவ் seen my friend அப்படின்னு மட்டும் வேணா சொல்லிக்கலாம். நேத்தி பார்த்தீங்க, நீங்க எப்போ பார்த்தீங்க அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா when do you want to insist the proper timings at that situation you have to use simple past tense. We do not use present perfect tense. ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. நேற்று வந்து 8 மணிக்கு நான் வந்து டின்னர் சாப்பிட்டேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? I ate my dinner at 8 PM yesterday அப்படின்னு சொல்லலாம். நேற்று நான் வந்து 8 மணிக்கு டின்னர் சாப்பிட்டேன். இதை நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஓகேவா?
நான் வந்து முன்னாடியே டின்னர் சாப்பிட்டேன் அப்படின்னு வேணா சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் ஐ ஹாவ் முன்னாடியே அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி. நம்ம இந்த க்ளூ வேர்டெல்லாம் எங்க யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்? சப்போர்ட்டிங் வேர்புக்கு அப்புறம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோமா? ஐ ஹாவ் ஆல்ரெடி ஈட்டன் டின்னர். நான் முன்னாடியே டின்னர் சாப்பிட்டேன் அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம். டயத்தை மென்ஷன் பண்ணி இதே மாதிரி நான் நேத்துக்கு இதே மாதிரிலாம் நம்ம சொல்லணும்னா நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல தான் நம்ம வந்து சொல்லணும். ஓகேவா? இப்ப பாருங்க, நான் என் ஃப்ரெண்டை நேத்தி பார்த்தேன். எப்படி சொல்லுவீங்க? ஐ saw my friend yesterday. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ண முடியாது. ஐ ஹாவ் சீன் மை ஃப்ரெண்ட். நான் என் ஃப்ரெண்டை பார்த்தேன் அப்படின்னு வேணா சொல்லலாம். டயத்தை மென்ஷன் பண்ணும்போது நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இதுதான் பாஸ்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ உங்களுக்கு கிளியரா புரியுதா? ஓகே, ஃபைன், குட். அடுத்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அடுத்து நம்ம நிறைய ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணோம் இல்லையா? அதெல்லாம் வச்சு ஒரு ஸ்டோரி, ஒரு டிரான்ஸ்லேஷன், தென் அதுக்கப்புறமா ஒரு கான்வர்சேஷன் இன்னைக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லி பார்த்துடலாமா? எனக்கு வந்து ஈரோப்பை வந்து பார்க்கணும் அப்படின்னு எப்போதுமே எனக்கு வந்துட்டு ஆசை வந்து இருந்துட்டு இருக்கிறது. இது எப்படி சொல்லலாம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல? ஐ ஹாவ் ஆல்வேஸ், எப்பொழுதும். ஐ ஹாவ் ஆல்வேஸ். நம்ம என்ன பார்த்தோம்? கீவேர்டு எல்லாமே சப்போர்ட்டிங் வேர்புக்கு அப்புறம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஐ ஹாவ் ஆல்வேஸ், எனக்கு விருப்பம் வந்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். விருப்பம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஐ ஹாவ் ஆல்வேஸ் வாண்டட். நம்ம எப்போதுமே என்ன பார்த்துருக்கோம்? ஹாவ் ஹேஸ்லாம் வந்ததுன்னா V3 verb தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஒரு இம்பார்ட்டன்டான ரூல் அது. ஐ ஹாவ் ஆல்வேஸ் வாண்டட் டு விசிட் யூரோப். எனக்கு எப்போதுமே வந்துட்டு யூரோப் வந்துட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து எனக்கு வந்து இருக்கிறது. இறுதியாக எப்படி சொல்லலாம்? அண்ட் ஃபைனலி நான் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் பணம் வந்து சேர்த்துள்ளேன். நான் வந்து அதுக்காக கொஞ்சம் பணம் வந்து சேர்த்திருக்கிறேன். எப்படி சொல்லலாம்? நான் சேர்த்திருக்கிறேன். அப்போ அண்ட் ஃபைனலி ஐ ஹாவ் சேவ்ட் போதுமான அளவு பணம். அதுக்கு என்ன சொல்லலாம்? எனஃப் மணி. ஐ ஹாவ் சேவ்ட் எனஃப் மணி. எதுக்குன்னா என்னுடைய கனவை வந்து நிஜமாக்குறதுக்கு. அதை எப்படி சொல்லலாம்னா டு மேக். டூக்கு பக்கத்துல எப்போதுமே நம்ம V1 verb தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ டு மேக் என்னுடைய கனவு. டு மேக் மை ட்ரீம் கம் ட்ரூ. புரியுதா? என்னுடைய கனவை வந்து நினைவாக்குறதுக்காக நான் வந்து கொஞ்சம் பணம் வந்து சேர்த்திருக்கிறேன். ஸோ ஐ ஹாவ் சேவ்ட் எனஃப் மணி. போதுமான அளவு பணம் சேர்த்திருக்கிறேன். எனஃப் மணி டு மேக் மை ட்ரீம் கம் ட்ரூ. ஓகே, டூக்கு பக்கத்தில் எப்போதுமே V1 verb தான் நம்ம யூஸ் பண்ணணும். 99% அப்படி தான் இருக்கும். நான் வந்து பாரிஸ் போகிறதுக்கு டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கிறேன். நான் பாரிஸ் போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறேன். ஐ ஹாவ் புக்ட் அப்படின்னு சொல்லலாமா? ஐ ஹாவ் புக்ட் டிக்கெட். ஒரு டிக்கெட். ஐ ஹாவ் புக்ட் அ டிக்கெட். எங்க போறதுக்கு? பாரிஸ் போறதுக்கு. டு பாரிஸ். ஓகே, ஐ ஹாவ் புக்ட் எ டிக்கெட் டு பாரிஸ். நான் வந்து பாரிஸ் போறதுக்கு டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கிறேன். நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ப்ரெசன்ட் டென்ஸ்ல, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லாமா? ஐ எம் சோ ஹாப்பி. இருக்கிறேன். ஐ வந்திருக்கு. ஆம் பி ஃபார்ம் verb. ஐ எம் சோ ஹாப்பி. ஓகே, என்னுடைய ஃப்ரெண்டு ஜான்சி வந்து பாரிஸ்ல இருக்கிறாள். இதை எப்படி சொல்லலாம்? இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். என்னுடைய ஃப்ரெண்டு ஜான்சி. இங்க பாருங்க, மை ஃப்ரெண்ட் ஜான்சி பாரிஸில் இருக்கிறாள். அப்போ இஸ் இன் பாரிஸ். ஓகேவா? இருக்கிறாள் அதான் பி ஃபார்ம் verb. ஈஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். மை ஃப்ரெண்ட் ஜான்சி சிங்குலர், அதான் ஷீயை டினோட் பண்ணுது.
இஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இன் பாரிஸ், பாரிஸில் இருக்கிறாள். சிட்டி முன்னாடி கண்ட்ரி முன்னாடிலாம் இன் அப்படிங்கிற ப்ரொப்போசிஷன் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதனால தான் இன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல சில பேருக்கு டவுட் வந்திருக்கும், இங்கே ஏன் மேம் டூ போட்டிருக்கீங்க அப்படின்னு. பாரிஸுக்கு போகிறதுக்காக, ஓகே, அதனால தான் இந்த இடத்துல பாரிஸுக்கு, அதனால தான் இந்த இடத்துல வந்து நம்ம டூ அப்படிங்கிற ப்ரொப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். கிளியரா? ஐ எம் இன் சென்னை அப்படின்னா நான் சென்னையில் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் கோயிங் டு சென்னை அப்படின்னா நான் சென்னைக்கு போய்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த இன் சென்னைக்கும் டூ சென்னைக்கும் வித்தியாசம் புரியுதா? அது புரிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு இதுவும் புரிஞ்சிடும். இதே மாதிரிதான். இது வரைக்கும் கிளியரா இருக்கா? அவ எனக்கு வந்து சில டிப்ஸ் வந்து கொடுத்துருக்குறா, என்னெல்லாம் பார்க்கறது, என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சில டிப்ஸ் கொடுத்திருக்கிறாள். அவள் எப்படி சொல்லலாம்? அவள் ஷீயா? அப்ப என்ன வரும்? ஹேஸ் வருமா? ஷீ வந்ததுனால கொடுத்திருக்கிறாள். ஹேவ் ஹேஸ் வந்ததுன்னா என்ன வரும்? V3 verb யூஸ் பண்ணுமா? give, gave, given. She has given some tips. some tips கொடுத்திருக்கா. எதை பத்தி? ஆன் எதை பத்தினா what to do and what to see. என்ன செய்யணும், என்ன பார்க்கணும் அப்படின்னு. ஓகே, what to see, டூக்கு பக்கத்துல V1 verb and what to do. ஓகே, நாங்கள் வந்து ஒரு மீட்டப் பிளான் பண்ணியிருக்கிறோம். எப்போதுமே நம்ம வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோ சேர்ந்தா நம்ம வந்து ஒரு மீட்டப் பண்ணலாமா, ஒரு மீட்டப் வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்போம் இல்லையா? அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு மீட்டப் பிளான் பண்ணியிருக்கிறோம். அதை எப்படி சொல்லலாம்? நாங்கள். அப்போ வி யூஸ் பண்ணலாமா? வி வந்திருக்கு. அப்போ என்ன சப்போர்ட்டிங் வேர்ப் வரும்? ஹாவா? பண்ணி இருக்கிறோம். அப்போ வி ஹாவ் பிளான்ட் டு மீட்டப். ஓகே, நாங்கள் வந்து ஒரு மீட்டப் வந்து பிளான் பண்ணி இருக்கிறோம். தென் அதே மாதிரி வந்து நான் இன்னும் வந்து என்னுடைய லக்கேஜஸ்லாம் வந்து பேக் பண்ணலை. நான் இன்னமும் என்னுடைய லக்கேஜை பேக் பண்ணலை. நேத்தி பார்த்தோம் இல்லையா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு நிறைய கீவேர்ட்ஸு. அதில் நெகட்டிவ்க்கு ஒரு கீவேர்டு பார்த்தோம். என்ன கீவேர்டு ஞாபகம் இருக்கா? எட். எஸ், அந்த கீவேர்டு தான் நம்ம நெகட்டிவ்க்கு பார்த்தோம். ஓகே, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் பேக் பண்ணலை. ஸோ ஐ ஹேவின்ட். நான் இது வரைக்கும் என்னுடைய லக்கேஜஸ்லாம் வந்து பேக் பண்ணலை. இன்னமும் நான் வந்து பேக் பண்ணலை. ஐ ஹேவின்ட் பேக்டு. ஓகே, ஐ ஹேவின்ட் பேக்டு மை லக்கேஜ் எட். என்ன அர்த்தம்னா, நான் இன்னும் என்னுடைய லக்கேஜ் எல்லாம் நான் வந்து பேக் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். நான் வந்து கொஞ்சம் நியூ க்ளோத்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கிறேன், புது ஆடைகள்லாம் வாங்கி இருக்கிறேன். அதை நம்ம எப்படி சொல்லலாம்? I have bought new clothes. ஓகே, புது ஆடைகள் வாங்கி இருக்கிறேன். நான் அடுத்த வாரம் போகிறேன். இது அடுத்த வாரம் போகிறேன் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இல்லையா? இதை எப்படி சொல்லலாம்? I will go next week. அவ்வளோதான். இப்போ பாருங்க, ஜஸ்ட் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை வச்சு எவ்வளோ பெரிய ஸ்டோரி உங்களால் சொல்ல முடியுது அப்படின்னு. நேற்று நீங்கள் நல்லா கிளியராக ஆயிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு இந்த டே 14 வந்து ஈஸியாக இருக்கும். மேபி இது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நத்திங், ஒன்றுமே கிடையாது. நேற்று வீடியோவை இன்னொரு தடவை பார்த்துட்டு வந்து இதை ஆக்சஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் மேலே நீங்கள் முதல்ல நம்பிக்கை வைக்கணும். உங்களை நீங்கள் நம்பலை அப்படின்னா கடவுளே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறேன், உங்களுடைய மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியம் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு. யுவர் மைண்ட் இஸ் அ பவர்ஃபுல் மேக்னெட். ஓகே, இஃப் யூ ஆர் திங்கிங் அபவுட் ப்ராப்ளம்ஸ், யூ அட்ராக்ட் ப்ராப்ளம்ஸ். இஃப் யூ ஆர் திங்கிங் அபவுட் பிளெஸிங்ஸ், யூ அட்ராக்ட் பிளெஸிங்ஸ். இஃப் யூ ஆர் திங்கிங் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வித்தின் 3 months, யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வித்தின் 3 months. I can speak English within 6 months, you can speak English within 6 months fluently. It's all up to you, it's all in your hand. So please be optimistic, okay? கிளியரா? ஜஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் அழகாக வந்து ஒரு ஸ்டோரி பார்த்துட்டோம். ஐ ஹாவ் ஆல்வேஸ், க்ளூவேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட்டிங் வெர்புக்கு அப்புறம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நேற்று நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஐ ஹாவ் ஆல்வேஸ் வாண்டட், ஹாவ் ஹேஸ்லாம் வந்ததுன்னா V3 verb தான் யூஸ் பண்ணும். டு விசிட் ஈரோப். And finally, I have saved enough money to make my dream come true. என்னுடைய கனவை வந்து நினைவாக்குறதுக்கு நான் போதுமான அளவு பணம் சேர்த்திருந்தேன். ஓகே, சேர்த்திருக்கிறேன், சேர்த்து விட்டேன், எப்படி வேணுமோ சொல்லலாம். ஸோ ஐ ஹாவ் சேவ்டு.
ஐ வந்திருக்கு, ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கோம், V3 verb யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து பாருங்க, ஐ ஹாவ் புக்ட் அ டிக்கெட் டு பாரிஸ். பாரிஸ் போகிறதுக்கு நான் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மை ஃப்ரெண்ட் ஜான்சி இஸ் இன் பாரிஸ். என்னுடைய ஃப்ரெண்டு ஜான்சி வந்து பாரிஸில் இருக்கிறாள். ஷி ஹாஸ் கிவன் சம் டிப்ஸ் ஆன் வாட் டு சி அண்ட் வாட் டு டூ. அவ எனக்கு சில டிப்ஸ் எல்லாம் யோசனைகள்லாம் கொடுத்திருக்கிறாள், என்ன செய்யணும் என்ன பார்க்கணும் அப்படின்னு. வி ஹாவ் பிளான் டு மீட் அப். நாங்கள் வந்து ஒரு மீட்டப் வந்து பிளான் பண்ணி இருக்கிறோம். ஐ ஹாவன்ட் பேக்டு மை லக்கேஜ் எட். நான் ஒன்றும் என்னோட லக்கேஜஸ்லாம் பேக் பண்ணலை. ஐ ஹவ் பாட் நியூ க்ளோத்ஸ். நான் வந்து புது ஆடைகள் வாங்கியிருக்கிறேன். ஐ வில் கோ நெக்ஸ்ட் வீக். நான் அடுத்த வாரம் போகிறேன். கிளியரா? ஓகேவா? இதே ஸ்டோரியை தயவு செஞ்சு ஒரு தடவை மட்டும் பார்த்துட்டு விட்டுறாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மறந்து தான் போகும். மினிமமாக நல்லா எனக்கு டென்ஸ்லாம் தெரியும் அப்படிங்கிறவங்க கூட இதை ஒரு 4 times 5 times ஆகுது பார்க்கணும். அப்போ இனிஷியல் லெவலில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எத்தனை முறை இதை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பாருங்கள். இதை ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? ஒரு 5 to 8 times நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நல்லா கிளியர் ஆயிடலாம் இந்த டென்ஸில். ஓகே, அடுத்து வந்து ஒரு குட்டி பேராகிராஃப் ஒன்று பார்க்கலாமா? ஒரு சின்ன பேராகிராஃப். நான் வந்து இப்போதான் வந்து ஒரு புது ஜாப் வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன். இதை எப்படி சொல்லலாம்? இப்போதான். ஐ ஹாவ் ஜஸ்ட் யூஸ் பண்ணலாமா? ஸோ சப்போர்ட்டிங் வேர்புக்கு அப்புறமா நம்ம வந்து கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஐ ஹாவ் ஜஸ்ட் ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்போ ஸ்டார்ட்டா என்ன வரும்? ஸ்டார்ட்ஸா என்ன வரும்? ஸ்டார்ட்டும் வராது, ஸ்டார்ட்ஸும் வராது. ஹாவ் வந்திருக்கு, V3 யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸ்டார்டட். ஐ ஹாவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் அ நியூ ஜாப். ஓகே, அண்ட் ஐ எம் த்ரில்ட். அப்படி சொல்லலாமா? அண்ட் ஐ எம் த்ரில்ட். ஐ எம் த்ரில்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அப்படியே அவ்வளோ உற்சாகமாக அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னா, த்ரில்டு அப்படின்னா ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காதது கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், நம்ம எப்படி எடுத்துப்போம்? அது நம்ம அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக ஒரு சந்தோஷமாக நம்ம அதை எடுத்துப்போம் இல்லையா? அதுதான் அண்ட் ஐ எம் த்ரில்ட். ஓகே, நான் இன்னும் வந்து என் வேலையை வந்து ஆரம்பிக்கலை. அதை எப்படி சொல்லலாம்? ஆரம்பிக்கலை, இன்னும் ஆரம்பிக்கலை. நெகட்டிவ் வேர்டு எப்படி பார்க்கலாம், எப்படி சொல்லலாம்? I haven't. Very good. I haven't started my work yet. என்னுடைய கொலீக்ஸ்லாம் வந்து வெல்கம் மெசேஜ் வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. என்னுடைய கலீக்ஸ், மை கலீக்ஸ். இதை வந்துட்டு கலீக்ஸ். ஓகே, இதோட ப்ரொனன்சியேஷன் வந்துட்டு மை கலீக்ஸ் have plural இருக்கு. sent me a welcome message. ஓகே, என்னை இன்வைட் பண்ற மாதிரி வெல்கம் மெசேஜ் வந்து அனுப்பி இருக்கிறாங்க. மை colleagues have sent me a welcome message. கிளியரா? நான் வந்து ரெஸ்யூமேவும் டாக்குமெண்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறேன். அப்போ என்ன வரும்? ஹாவ் வருமா? ஐ ஹாவ் ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறேன். அப்போ ப்ரிப்பேர்டுன்னு சொல்லுவோமோ? ஐ ஹாவ் ப்ரிப்பேர்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரெஸ்யூமே. இதை வந்து ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லாதீங்க, ரெஸ்யூமே அப்படின்னு சொல்லுங்க. ரெஸ்யூம் அப்படிங்கிறது என்னன்னா, ரெஸ்யூம் அப்படிங்கிறது verb. என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த ஸ்கூல் வில் ரெஸ்யூம் ஆஃப்டர் லஞ்ச் அப்படின்னா லஞ்சுக்கு அப்புறமா திருப்பி வந்து அந்த ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கிற விஷயம் ஏதோ ஒரு சில காரணத்துக்காக ஸ்டாப் ஆகிருக்கு, திருப்பி அதை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ரெஸ்யூம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ரெஸ்யூம் அப்படின்னு நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணோம்னா அது வந்து verb அப்படின்னு அர்த்தம். இதோட ப்ரொனன்சியேஷன் பாருங்க, ரெஸ்யூம். இது வந்து verb, கண்டினியூ ஆகுது அப்படின்னு அர்த்தம். புரியுதா? த ஸ்கூல் வில் ரெஸ்யூம் ஆஃப்டர் லஞ்ச் அப்படின்னா. இதே பாருங்க, ரெஸ்யூமே அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா இதோட இது வந்து நவுன் அப்படின்னு அர்த்தம். ரெஸ்யூமே இதோட ப்ரொனன்சியேஷன் வந்து ரெஸ்யூமே அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நவுன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டாக்குமெண்ட், CV, கரிக்குலம் விட்டியெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா?
நம்மளுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் போட்டு அதுக்கு நம்ம வந்து ரெஸ்யூமேன்னு தான் சொல்லணும், ரெஸ்யூம்னு சொல்லக்கூடாது. ஐ ஹாவ் சப்மிட்டட் மை ரெஸ்யூமே, நான் என்னுடைய ரெஸ்யூமேவை சப்மிட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன அர்த்தம்னா உங்களுடைய சிவி கரிக்குலம் விட்டேவை நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஐ ஹாவ் சப்மிட்டட் மை ரெஸ்யூம் அப்படின்னா அது தப்பு. அந்த இடத்துல verb புரியுதா உங்களுக்கு? இந்த ரெஸ்யூம் அப்படிங்கிறது verb, இந்த ரெஸ்யூமே அப்படிங்கிறது நவுன். இது வந்து ஒரு ஆக்ஷன் வந்து ரீஸ்டார்ட் ஆகிறது, நடந்துகிட்டே இருக்கிற ஒரு ஆக்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு, மறுபடியும் அது ரீஸ்டார்ட் ஆகுறது. இந்த ரெஸ்யூமே அப்படிங்கிறது நாம யூஸ் பண்ற கரிக்குலம் விட்டே அது. இது வந்து நவுன். கிளியரா? ஓகே, இப்போ இந்த பேராகிராஃப் உங்களுக்கு புரியுதா? இதே மாதிரி பேராகிராஃப்ஸ் நிறைய நீங்களும் ஒரு 2 லைன்ஸ் 3 லைன்ஸா இருந்தா கூட பரவாயில்ல. நான் வந்து ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கிறேன், ஐ ஹாவ் பாட் அ லேப்டாப். ஆனால் நான் இன்னும் அந்த லேப்டாப்ல வந்து வேலை பார்க்கல, ஐ ஹாவன்ட் ஒர்க்ட் ஆன் த லேப்டாப் இட். நான் இன்னும் அந்த லேப்டாப்ல வேலை பார்க்கல. அதே மாதிரி ஒரு 2 சென்டென்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம் நம்ம ஸ்பீக்கிங்ல பேசுறதுக்கு. கம்மியான கிராமர் போர்ஷன் தான் படிக்கிறோம், அதை நம்ம நல்லா தெளிவா கத்துப்போம். கிளியரா? அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு கான்வர்சேஷன் பார்ப்போம். அதோட நம்ம இன்னைக்கு டே 14 ஸ்டாப் பண்ணிப்போம். கான்வர்சேஷன் பார்க்கலாமா? நீ வந்து லண்டன் வந்து போயிருக்கிறியா? நீ எப்பயாவது லண்டன் போயிருக்கிறியா? இது எப்படி கேட்கலாம்? 2 பேர் வச்சுக்கலாம், ஏ பின்னு. நீ அப்ப என்ன வரும்? ஹாவ் தான் வரும். ஹாவ் யூ எவர் பீன் டு லண்டன்? ஓகே, லண்டன் போயிருக்கிறாயா? சி, இந்த நெவர், எவர், எட் இது எல்லாமே வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய கீவேர்டு தான். ஓகேவா? நான் வந்து 2 முறை போயிருக்கிறேன். இதை எப்படி சொல்லலாம்? இப்போ பி ஆன்சர் பண்றாங்க. எஸ் எஸ் ஐ ஹாவ் விசிட்டட். ஓகே, ஐ ஹாவ் விசிட்டட் எங்க? லண்டன். எத்தனை முறை? 2 முறை. அப்ப என்ன சொல்லலாம்? ட்வைஸ். 2 முறை போயிருக்கிறேன். பி வந்து ஆச்சரியப்பட்டு கேக்குறாங்க, ரியலி? அப்படியா? அங்க நீ என்ன பார்த்திருக்கிற? அங்க நீ என்ன பார்த்திருக்கிற? என்ன எப்படி வரும்? வாட். நீ அப்ப என்ன வரும்? ஹாவ் யூஸ் பண்ணோம் இல்லையா? வாட் verb இல்லாம கேட்காதீங்க, verb இல்லாம பேசாதீங்க. வாட் ஹாவ் யூ பார்த்திருக்கிறாய்? ஹாவ் வந்திருக்கு, அப்ப V3 verb தானே யூஸ் பண்ணணும். வாட் ஹாவ் யூ seen there? அங்க நீ என்ன பார்த்திருக்கிறாய்? ஓகே, நான் அங்க வந்து நிறைய இடங்கள் பார்த்திருக்கிறேன். இதை எப்படி சொல்லலாம்? I have visited many places. ஓகே, லைக் இப்போ பக்கிங்ஹாம் பேலஸ் பார்த்திருக்கேன், லைக் பக்கிங்ஹாம் பேலஸ். தென் டவர் ஆஃப் லண்டன் பார்த்திருக்கிறேன், தென் டவர் ஆஃப் லண்டன். எனக்கு வேற எதுவும் பிளேசஸ் தெரியாது. நீங்க யாராவது லண்டன் போயிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியும், மேபி சில பேர் அங்கேருந்தெல்லாம் வாட்ச் பண்றீங்க அப்படின்னா என்னென்ன பிளேஸ் இருக்கோ, ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பிளேசஸ், மானுமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ, அதெல்லாம் வந்துட்டு காமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? நீ லண்டன் போயிருக்கிறாயா எப்பயாவது? எஸ், ஐ ஹாவ் விசிட்டட் லண்டன் ட்வைஸ். 2 முறை போயிருக்கிறேன். ஓ அப்படியா? என்னென்னலாம் பார்த்துருக்குற? பக்கிங்ஹாம் பேலஸ் பார்த்துருக்கேன், டவர் ஆஃப் லண்டன் பார்த்துருக்கிறேன், அது மாதிரி நிறைய இடங்கள் நான் வந்து பார்த்திருக்கிறேன். இதே மாதிரி சின்ன சின்ன கான்வர்சேஷன்ஸ் நீங்க இந்த சாட் ஜிபிடி, மெட்டா ஏஐ, ஏதாவது ஏஐல கூட ப்ளீஸ் கிவ் அ சிம்பிள் கான்வர்சேஷன் யூசிங் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். அதாவே உங்களுக்கு சிம்பிளா ஒரு கான்வர்சேஷன் ஷோ பண்ணும். நீங்க அந்த கான்வர்சேஷனை பார்த்துட்டு நீங்க அதை சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதுதான் இதுல முக்கியம். நீங்க சும்மா அப்படியே வியூ பண்றதுனால எந்த யூஸும் கிடையாது. நீங்க அதை சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே ஓகே, ஃபைன். இன்னையோட நம்ம டே 14 க்ளோஸ் பண்ணிப்போம். நாளைக்கு நம்ம டே 15ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஹேட் அப்படின்னு ஒரு வேர்ப் இருக்கு இல்லையா? அந்த ஹேட் அப்படிங்கிற வேர்பை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஹேவ் ஹேஸ் பார்த்தோம் இல்லையா 13 and 14. நாளைக்கு டே 15ல ஹேட் அப்படிங்கிற வேர்பை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வழக்கம் போல தான் இது ஒரு இம்பார்ட்டன்டான பிளேலிஸ்ட். யாரெல்லாம் இங்கிலீஷ் சீக்கர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த பிளேலிஸ்ட் எல்லாம் ஷேர் பண்ணி வைங்க. அவங்களுடைய ஃப்ளூயன்சிக்கு கண்டிப்பாக இது சப்போர்ட் பண்ணும். We will meet tomorrow.